அங்கே பேசுகிறேன். மாண்பு பொதுப்பணித்துறை அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் பேசப்படும் பேசுங்க. காமன் உட்காருங்க. மாண்பு பொதுப்பணித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்மளுடைய முன்னாள் விவசாயத்துறை அமைச்சர் விவசாயத்துறை மானியருக்கு போய் சொன்னார், அண்ணன் நேரு கிட்ட வந்து ஆயிரக்கணக்கான விவசாய நிலம் இருக்கு, அவர் அங்கேயே வந்து நெல் எல்லாத்தையும் போட்டு உற்பத்தி பண்ணிக்கிறாருன்னு. ஆனால் ஒரு பரம ஏழையா இருக்கக்கூடிய மாதிரி அண்ணன் வந்து ரேஷன் கடையில் தான் அரிசி சாப்பிட்றாருன்னு ஒரு தகவல் இன்னைக்கு தான் அது தெரியுது. அதனால அதாவது என்னுடைய பதிவு நான் முடிச்சிடுறேன், நீங்க பேசும்போது நான் முடிச்சிடுறேன். எதற்கு சன்னக நெல் அரிசிக்கு அதிகமான ஊக்கத்தொகையும் பொது ரக அரிசிக்கு எதுக்கு விலை கம்மியும் அப்படிங்கிற ஒரு விவாதம் நம்முடைய முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் வந்து ஒரு பதிவு பண்ணாரு. மாண்புமிகு முதலமைச்சர் மூத்த அமைச்சர்களை ஒரு 8 அமைச்சர்களை கூப்பிட்டு விவசாய சங்கங்களை வந்து சந்திக்க சொன்னார். நம்மளுடைய கம்யூனிஸ்ட் தோழர்கள்லாம் இருந்தாங்க. ஸோ அங்கே விவசாய சங்கங்களோட பேசிட்டு இருக்கும் பொழுது அப்போ ஒரு கோரிக்கை கொடுத்தோம். உணவுத்துறையில் ரேஷன் சிஸ்டத்தில் அரிசியோடைய நான் சிறு வயதிலேயே பிஹெச்ல இருக்கும் பொழுது ரேஷன் கடையில் போய் அரிசி வாங்கி சாப்பிட்ட கும்பிட்டு தான் என்னோட குடும்பம். அப்ப சாப்பிடும் போதே அரிசியோடைய அளவு வந்து எப்பயுமே பெருசா இருக்கும். அதோடைய கலர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய எல்லார் வீட்லயும் இப்ப நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி நிறைய பேர் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் ரேஷன் அரிசி சாப்பிட்றான்னு சொல்றாங்க. நம்ம அது தனிப்பட்ட இது நான் போல. பெரும்பாலும் இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தன்னுடைய மனசாட்சிப்படி தெரியும் யாரும் ரேஷன் கடையில இருந்து அரிசி வாங்கி சாப்பிடுறது இல்லை. பெரும்பாலும் நான் இதுதான் உண்மையதான், நாங்கள் உண்மையை பதிவு பண்றோம். இங்க வந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்கிறத உண்மையை நம்ம பதிவு பண்ணணும். இதுல வந்து இந்த ஆட்சி அந்த ஆட்சி போன ஆட்சி 50 வருஷ ஆட்சி பத்தி பதிவு பேசல. இன்னைக்கு இருக்க நிலைமை என்னங்கிறத மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனம் போய் சென்ற பிறகு அப்ப விவசாயிகள் சொன்னாங்க, நாங்க வந்து எங்களுடைய பயிரை மாத்தணும்னா நீங்க வந்து சன்ன நகர்களுக்கு வந்து அதிகமான ஊக்கத்தொகை கொடுங்க அப்படின்னு பதிவு பண்ணுவோம். மாண்புமிகு முதலமைச்சர் திருப்பியும் ஒரு விவாதம் நடந்துச்சு. அப்ப மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னாரு, மற்ற ஆட்சிகள்லாம் விட்டுருவோம், நம்ம ஆட்சியில கொடுக்கக்கூடிய அரிசி சன்ன நகர் நெல்லா நம்ம கொடுப்போம், அரிசியா கொடுப்போம் மக்களுக்கு. நம்ம ரேஷன்ல கொடுக்கக்கூடிய அரிசியை அனைத்து ரேஷன் கடையில் வச்சிருக்கக்கூடிய எல்லா மக்களும் முக்கியமாக தாய்மார்கள் வாங்கிட்டு போகக்கூடிய அரிசி அவங்க ஒரு அண்ணனா ஒரு அம்மாவுக்கு ஒரு அரிசி கொடுக்கிற இடத்துல அவர் சொன்னது, நம்ம கொடுக்கிற அரிசி அவங்க வீட்டுல சாப்பிடணும், சாப்பிடக்கூடிய அரிசியா மாத்தணும் சொன்னது எங்களுடைய முதலமைச்சர். இது உண்மை. இதற்குதான் சன்ன நகர் நெல் அரிசிக்கு அதிகமான ஊக்கத்தொகை கொடுத்து டெல்டா மாவட்டங்கள்ல இனிவரும் காலங்கள்ல பொது ரக நெல்லுக்கு பதிலா சன்ன நகர் நெல்லை வந்து பயிரிடணும், அவங்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கணும். அவங்க பயிரிட்டாதான் அதை வந்து நம்ம கரெக்டா வந்து ப்ரொக்யூர் பண்ணி மக்களுக்கு ரேஷன் கடையில கொடுக்க முடியும். ஏன்னா அவங்க அதிகமான வந்து உற்பத்தி வந்து பொது ரகம் பண்ணிட்டாங்கன்னா ரேஷனுக்கு வந்து நம்ம சரியான நெல்லை அரிசியை கொடுக்க முடியலங்கிறதுக்காக தான் சன்ன நெல்லை வந்து உற்பத்தி அதிகப்படுத்துறதுக்கு இது பதிவு பண்றோம். உண்மையாக சொல்லுகிறோம், தாய்மார்களுடைய வழியிலிருந்து சொல்றோம். இன்றைக்கு அதை மாற்றக்கூடிய ஒரு அரசாக 90% இன்றைக்கு அந்த அரிசியை வாங்கி யாரும் சாப்பிடுறதில்ல. இட்லி மாவு யூஸ் பண்றாங்க. அண்ணன் சொல்ற மாதிரி முன்னாடி நிறைய கடத்தல் நடந்துட்டு இருந்துச்சு. இதெல்லாம் தடுத்து ஆந்திராவுக்கு போயிட்டு இருந்துச்சு, கர்நாடகா போயிட்டு அதை தடுத்து நிப்பாட்டி இன்னைக்கு வரக்கூடிய காலத்தில் சன்ன நகர் அரிசியை நெல்லை வாங்கி அதை கரெக்டா ஸ்டோரேஜ்ங்கிறது கிடையாது. இது இந்த அரசு அந்த அரசு சொல்ல வரல. அதிகமான உற்பத்தி வரும் பொழுது தார்பாயை மூடி அப்படிதான் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கோம். 30-40% தார்பாய் தான் மூடி வச்சிருக்கோம். அப்ப ஸ்டோரேஜை உருவாக்கக்கூடிய இடத்துல நம்மளுடைய உணவுத்துறை அமைச்சரும் சரி விவசாயத்துறை அமைச்சரும் சேர்ந்து வந்து தனி திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஆனால் 70-80% இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லயும் தாய்மார்கள் அரசு கொடுக்கக்கூடிய அரிசியை சாப்பிடுறதுங்கிறத உண்மையான சர்வே ரிப்போர்ட். இந்த உண்மையை மாத்துறதுக்காக தான் இந்த சன்ன நகர் நெல்லுக்கான அதிகமான ஊக்கத்தொகையை முதலமைச்சர் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கார். உணவுத்துறை அமைச்சர் ஏதோ சொல்லணும். பேரவைத் தலைவர்களே, நம்ம முன்னாள் அமைச்சர் 2 பேரும் கே நேரு சாரும் அவர் சொல்லியிருந்தாங்க, எங்கேயுமே எங்கள் ஆட்சிகள் நினைவே இல்லைன்னு. எங்கிட்ட சில ரிப்போர்ட்ஸ் இருக்குது, சில ஃபோட்டோஸ் பேப்பரில் கடந்த 1 ஆண்டு காலமாக அந்த பேப்பர் ரிப்போர்ட்டாக இருக்குது. அதாவது சும்மா ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். 2025 டிசம்பர் முதல் வாரத்திலேயே மதுராந்தகத்தில் 5000 மூட்டைகள்
மழையில் நினைந்தன. அது பேப்பர் ரிப்போர்ட்டில் பேப்பர் பத்திரிகைகள் நிறையா வந்திருக்கு. அதே போல் விருதாச்சலம் பத்திரிகை நேர விவசாயி சொன்ன செய்தி தான், எங்கேருந்து போடலை. விருதாச்சலத்தில் 5000 நெல் மூட்டைகள் அதே பேர் நினைஞ்சிருக்கு. ஜனவரி 2025 அதில் சிவகங்கை மாவட்டத்தில் இளையான்குடி கொள்முதல் தாமதத்தால் விவசாயிகள்லாம் ரோட்டில் வந்து போராடினாங்க. 2026 பிப்ரவரி மாதத்தில் சேத்தியாத்தோப்பில் சுமார் 1 லட்சம் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்து, எங்கேயும் குடோன் இல்லை, ஸ்பேஸ் இல்லை, லாரி இல்லைன்னு சொல்லி தேக்கமடைந்தது. அங்கேருந்து மூவ் பண்ணாங்க. மானாமதுரை அதில் பல ஆயிரம் மூட்டைகள் நெல் மூட்டை நடந்திருக்குன்னு நினைந்திருக்கிறது. அப்போ விவசாயிகள்லாம் போராடி இருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்காக ஒரு ரிப்போர்ட்டாக வச்சுருக்கேன். இதெல்லாம் பத்திரிகையிலையும் வந்திருக்கு. அந்த இடத்துல ஆய்வு பண்ணி அதையும் பண்ணியிருக்காரு. உறுப்பினர் காமராஜ் அப்படி முன்னாள் உணவு அமைச்சர் அவர் பேச வரேன் உங்களுக்கு சொல்றேன். அவர் பேச இன்னும் அவர் பேச உறுப்பினர் கொடுக்குறேங்க, கண்டிப்பா கொடுக்க. அவர் பேச கொடுக்குறேன். உறுப்பினர் காமராஜ் அவர் முன்னாள் அமைச்சராக இருந்தவர். அதில் மாண்புமிகு பேரவைத் தலைவர் இல்லை, நானும் இந்த துறையில் 9 ஆண்டுகள் உணவுத்துறை அமைச்சராக நான் புரட்சி அம்மா காலத்தில் எடப்பாடி காலத்தில் பணியாற்றி அந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். அந்த அடிப்படையில் அமைச்சர்கள், மூத்த அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள், அதே போல் பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் எல்லாம் இதை பெரும்பாலும் இந்த அரிசியை, ரேஷன் அரிசியை சாப்பிடுவதில்லை, வாங்குவதில்லை என்று சொன்னார்கள். அனைவருக்குமான பொது விநியோக திட்டம் என்பது இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான். பாக்கி எல்லாருக்கும் டார்கெட்டட் தான். அதாவது ஒரு பகுதியினருக்கு தான் கொடுக்கிறார்கள். அனைவருக்குமான பொது விநியோக திட்டம் வழங்குவது நம்ம தமிழ்நாடு மட்டும்தான். அது மிகப்பெரிய திட்டம், இந்த அரிசி வழங்குகிற திட்டம். அதை நம்ம மூத்தவர்கள் கொச்சைப்படுத்தக்கூடாது. இதில் நான் சொல்லிடுறேங்க. பொதுப்பணித்துறை மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நாங்கள் கொச்சைப்படுத்தவில்லை. இந்த அனைத்து திட்டங்களும் எந்த ஆட்சியில் கொண்டு வந்தாலும் அதுல நல்லது இருக்கு, அதை நாங்கள் யாரும் கொச்சைப்படுத்தவில்லை. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய உண்மையான பிரச்சனைகளை இந்த சபையின் முன்பு பொதுமக்கள், முக்கியமாக தாய்மார்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய வழிகளை நாங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். முக்கியமா அதாவது நான் ஒன்று பதிவு பண்ணிடுறேன். அதாவது இலவச மருத்துவமனை இருக்கு, இலவச கல்விகள் இருக்கு, இலவச அரிசி இருக்கு. ஆனால் இங்க இருக்கக்கூடிய மந்திரிகளோ, இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களோ இலவச மருத்துவமனைக்கு போனது கிடையாது, இலவச கல்வி நிலையங்களுக்கு போனது கிடையாது, இலவச அரிசியை நம்ம சாப்பிட்டது கிடையாது. இலவசம் என்பது நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருக்கணும். எல்லோரும் சமம் நினைக்கக்கூடிய ஒரு அரசா இருக்கு. இது வரைக்கும் எந்த அமைச்சர் போய் ஒரு ஃப்ரீயா இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் போய் படுத்திருக்கிறாரு? உடம்பு சரியில்லைன்னா சிங்கப்பூர் போறாங்க, உடம்பு சரியில்லைன்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போறாங்க. அப்ப இங்க இலவசம்ங்கிறது கருணை அடிப்படையில் இருக்கு. இலவசங்கிறது தகுதி அடிப்படையில் இருக்கணும். அதாவது மக்களுடைய உரிமை. அது நம்ம கருணை அடிப்படையில் கொடுக்கக்கூடிய அரசு எங்களது கிடையாது. இதெல்லாம் இலவசம்ங்கிறது வார்த்தையே தவறு. இதை உரிமை, மக்களுடைய உரிமையை எந்த ஊழலும் இல்லாமல் நேர்மையான முறையில் எங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நாங்க ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் போனோம். அப்படி ஒரு மருத்துவமனையை உருவாக்கணும். ஒரு எம்எல்ஏ ரேஷன் அரிசி போய் எடுத்து சாப்பிடறதுக்குள்ள ஒரு குவாலிட்டி கொடுக்கணும். அந்த குவாலிட்டியான ஒரு தரத்தை உருவாக்கணுங்கிறத நாங்க பதிவு எடுத்துற, யாரையும் கொச்சைப்படுத்துவது நோக்கம் இல்ல. அனைத்து தலைவர்களும் திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் திட்டங்கள் சரியான முறையில் ஒரு நம்மெல்லாம் சாப்பிடக்கூடிய அரிசியோ, நம்மெல்லாம் போகக்கூடிய மருத்துவமனையோ, நம்ம குழந்தைகள் படிக்கக்கூடிய ஒரு கல்வி நிலையங்களோ இன்னைக்கு இல்லை. இதை மாற்றக்கூடிய இடத்துல நாங்கள் இருக்கிறோம். அதை மாற்றுவோங்கிறத நாங்கள் பதிவு பண்றோம். உறுப்பினர் கே நேரு அவர்கள் பேசிட்டு பேரவைத் தலைவர் அவர்களே, பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னாங்க, சன்னரக அரிசிக்கு கூடுதலான விலை கொடுத்து விவசாயிகளை சன்னரகத்தை உற்பத்தி செய்து மக்களுக்கு சன்னரகமாக கொண்டு சேர்ப்பதுதான் எங்களுடைய அரசுன்னு சொன்னார். நம்ம செய்ய முடியாது. சன்னரகம்லாம் குறுவை, தாளடி, நவரைப்பட்டம் என்று 3 பட்டங்கள் விளைகிறது. 3 பட்டங்களில் குறுவையில் விளைகிறது மொத்தமான அரிசி தான் விளையும். அதாவது ஏறிட்டு 31, 46, ஏஎஸ்டி 16. ஆந்திரா பொன்னி போன்ற ரகங்கள், ஏஎஸ்டி 16 போன்ற ரகங்கள் புதிதாக கண்டுபிடிக்கிற தமிழ்நாடு அரசு அதுபோல் சன்ன ரகம். அந்த தமிழ்நாடு அரசின் சார்பாக அறிவிக்கப்பட்ட அரிசி அளவு அதிகமாக கிடைப்பதில்லை. ஆந்திரா பொன்னி மட்டும்தான் அதிகமாக கிடைக்கும். எனவே சன்ன ரகம் தாளடி பட்டத்தில் மட்டும்தான் உருவாகும். நவரை பட்டத்தில் தாளடி சன்ன ரகம் போட்டால் விளைச்சல் அதிகமாக வராது, விவசாயிக்கு லாபம் வராது. எனவே சன்ன ரகம் என்பது ஒரு பட்டத்தில் தான் வர முடியும். நீங்கள் நினைப்பதை போல வெளியிலிருந்து வேணா வாங்கலாம், நீங்கள் சன்ன ரகத்தை வாங்கி வேணா கொடுக்கலாமே தவிர விளைவிக்க முடியாது. இதுதான் அரசியல்.
நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்னார், ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் வச்சுருக்காங்க. எவ்வளோ நிலம் இருந்தாலும் சாப்பிட்றது தான் சாப்பிட முடியும். சர்க்கரை நோய் வந்தவங்க அந்த ரேஷன் அரிசி சாப்பிட்டா தான் அது குறையுங்கிற டாக்டருடைய அட்வைஸில் தான் அந்த அரிசி சாப்பிட்டுட்டு இருக்கிறோமே தவிர இதுதான் உண்மை. இதை உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். ஏதோ நாங்கள் உற்பத்தி பண்ணி உங்களை மாதிரி இருக்கிறவர்களுக்கு அதை நான் கொடுப்பதற்காக தான் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறோம்.